எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கும் நம்ம வெளிப்படுத்துதல் 22 12 13 14 இந்த 3 வசனங்களையும் தியானிக்க போகிறோம். சரியா? தேவன் உங்களோடு பேசுவார். இன்றைக்கி அவருடைய சத்தத்தை கேளுங்க. சத்தத்துக்கு செவி கொடுத்து அதுக்கப்புறம் நம்ம மாற முயற்சி எடுக்க ஆரம்பிப்போம் இன்றைக்கி. சரியா? இன்றைக்கி இந்த சத்தம் உங்களை நோக்கி வருது, இந்த தேவ செய்தி உங்களை நோக்கி வருது, இந்த வசனம் உங்களை நோக்கி வருது. இதை ஒருவேளை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்னா, இந்த ஏரியாவில் ஒரு கரெக்ஷன் தேவைப்படுது. உங்களுடைய படைத்தவர் உங்களோடத்துல இருந்து எதிர்பார்க்குற ஒரு கரெக்ஷன் இருக்குது அப்படின்றது தான் அர்த்தம். அப்போது என்ன சொல்லுது இந்த வசனங்கள் அப்படின்னா, வெளிப்படுத்துதல் 22:12 இப்படி சொல்லுது: இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. இதில் சீக்கிரமாக வர அப்படின்னு சொல்லிட்டு உங்களை படைத்தவர் சொல்கிறார். அப்போது என்ன செய்ய போகிறாராம்? சீக்கிரமாக வர்றது மாத்திரம் இல்லை, அவர் சொல்கிற முக்கியமான காரியம் என்ன? அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம ஏதாவது ஒரு செயல் செய்கிறோன்னா அந்த செயலுடைய பிரதிபலன் அப்படின்னா, நான் ஒரு விஷயத்தை செஞ்சேன்னா அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல. நான் ஒரு விதையை போட்டேன்னா அது மரமாகணும்னு நான் ஆசைப்படுவேன்ல, அதனுடைய கனியை புசிக்கணும்னு நான் ஆசைப்படுவேன்ல. அப்போது நீங்கள் ஏதாவது ஒரு கிரியையை செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கள பலனை, அந்த பலனை அவர் கொடுப்பாராம். அப்போது நான் ஒரு புண்ணியம் செய்கிறேன்னா எனக்கு ஒரு புண்ணியம் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. கர்மா இஸ் அ பூமரங் அப்படின்னு சொல்கிறோம்ல. கர்மம் அதுதான் அந்த கிரியை. அப்போது நம்மளுடைய கிரியைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு உங்களை படைத்தவர் எதிர்பார்க்கிறார் பாருங்கள். எப்படி இருக்கணுமா? ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவதற்காகவும் வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிக்கிறதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள். அப்போது கற்பனைகளின்படி செய்யணும், அதுதான் நம்மளுடைய கிரியையாக இருக்கணும். அப்போது 10 கற்பனைகள் இருக்குது நம்மளுக்கு. அதில் ஒரு 2-3 மட்டும் இன்றைக்கி தியானிப்போம். என்னது? முதல்ல, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இந்த 3 கற்பனைகளை மட்டும் தியானிப்போமே எடுத்து. ஏன்னா 10 கற்பனைகளை தியானிக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை. 3 கற்பனைகள். நம்ம கொலை செய்கிறது கிடையாது, இதெல்லாம் ஒரு கிரியைகள். அப்போது அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா என்னுடைய கிரியை நான் கொலை செய்கிறதே இல்லையங்க அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். நானும் சொல்லுவேன் நான் கொலை செய்கிறதில்ல அப்படின்னு. ஆனால் நம்ம ஏதோ ஒரு இடத்துல கொலை செய்கிறோம். என்ன கொலை நம்ம செய்கிறோம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். என்ன நம்ம செய்கிறோமா, நம்ம ஒவ்வொருத்தரை காயப்படுத்துகிறோம்ல. சில நேரம் நம்ம சொல்கிறோம்ல, காயப்படுத்திட்டேன் நான் இவங்கள அப்படின்னு, நான் காயப்பட்டுட்டேன். ஒரு சிலரை பார்த்து நம்ம சொல்கிறோம்ல, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு சொல்கிறோம்ல. அவன் மூஞ்சி செத்து போய் சுற்றுறான் அப்படின்னு சொல்கிறோம்ல. சில நேரம் சொல்கிறோம். அப்போது இது எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, அவங்களோட இருதயம் செத்து போயிடுச்சு. அவங்க இருதயம் எப்படி செத்து போச்சான்னு தெரியுமா? அவங்களோட இருதயம் எப்படி செத்து போச்சான், ஒருத்தர் அவங்கள காயப்படுத்தியிருக்காங்க. ஒருத்தர் காயப்படுத்தாமல் ஒருத்தருடைய இருதயம் செத்து போகாது. அப்போது அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் செத்தவனை போல் நடந்துக்கிட்டு இருக்கிறான். அப்போது அது கொலை தானே. அப்போது ஒருவேளை சில இடங்களில் நம்ம நிதானித்து பார்ப்போம். நம்ம ஒருவேளை ஒரு இடத்துல வேலை செய்கிறோம், நம்ம மேனேஜராக இருக்கலாம், நம்மளுக்கு கீழே இருக்கவங்கள காயப்படுத்துகிறோமா, வார்த்தையினால் காயப்படுத்துகிறோமா? நிதானித்து பாருங்க. ஏன்னா இந்த இடத்துல பரலோக வாசல்கள்னு இருக்குது. வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிக்கிறதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவன் பாக்கியவான். அப்போ அவருடைய கற்பனைகள் படி கொலை செய்யாது இருங்க, யாரையும் காயப்படுத்தாதீங்க. அவங்களோட இருதயத்தை சாகடிச்சிட்டிங்க, நோகடிச்சிட்டிங்கன்னா அது கொலை தான். அதே மாதிரி ஒருவேளை மாமியார் மருமகளை வருத்தப்படுத்துகிறாங்களா பாருங்கள், மருமக மாமியாரை வருத்தப்படுத்துகிறாங்களா பாருங்கள். அதே மாதிரி புருஷன் மனைவியை கஷ்டப்படுத்துகிறாங்களா பாருங்கள். மனைவிகளே புருஷனை நீங்கள் கஷ்டப்படுத்துகிறீங்களா நீங்கள் பாருங்கள். அப்போ அந்த இடத்துலலாம் பாருங்கள், அவங்க இருதயத்தை சாகடிச்சிட்டிங்க, நோகடிச்சிட்டிங்கன்னா அது ஒரு கிரியை. நீங்கள் அங்கே ஒரு விதையை விதைச்சிட்டிங்க, அதனுடைய பலனை அவர் எப்போ கொண்டு வராராம் பாருங்கள். சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அப்போது கொலை செய்யாதிருப்பாயா, இது ஒரு விதமான கொலை. அப்போது இதை செய்யக்கூடாது. களவு செய்யாதிருப்பாயா. களவு செய்யாதிருக்கிறது அப்படின்னா, நம்ம இன்றைக்கி யாரும் யார்கிட்ட திருடுறது கிடையாது. ஆனால் எதெல்லாம் களவு தெரியுமா? கள்ளத்தராசு ஒரு களவுங்க. ஒருவேளை இந்த உலக பிரகாரமாக நிறைய டெக்னிக்ஸ் இருக்கலாம். இந்த உலகத்தில் பிழைக்க தெரியாதவன் கூட உங்களை சொல்லிட்டு போகலாம். சொல்லுவாங்க, ஒரு கிலோவில் ஒரு 2 கிராமை மட்டும் கம்மி பண்ணி போடு, அந்த தராசை லேசாக மாற்று அப்படின்னா, ஒரு 100 கிலோ நீ போடும் போது ஒரு 200 கிராம் உனக்கு லாபம் தானேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அது லாபம் இல்லை, அது உங்களுடைய கிரியை. நீங்கள் ஒரு பாவத்தை விதைக்கிறீங்க, அதனுடைய பலனை அவர் கொண்டு வருவாராம். உங்களை படைத்தவர் கொண்டு வருவார் அப்படின்னா அவங்க மடியில் சரி கட்டுவார் அப்படின்னு அர்த்தம். அப்போது
கிரியைகளுக்கு தக்க பலன், கர்மா இஸ் அ பூமராங் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கள, அதே காரியம் நடக்கும். அப்போ உங்களுக்கு ஒரு இடத்துல அநியாயம் இழைக்கப்படும். நீங்கள் ஒருவேளை இன்றைக்கி 2 கிராம் தானே நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அந்த கள்ளத்தராசு உங்களுக்கு ஒரு அநியாயத்தை கொண்டு வரும் இன் ரிட்டன். இது ஒரு பாவம். அப்போ அதே மாதிரி ஒரு சிலர் வந்து நல்ல வேலையில் இருப்பாங்க, கவர்மெண்ட் வேலையில் இருப்பாங்க, ஆனால் அந்த இடத்துல லஞ்சம் வாங்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு களவு தாங்க. நம்மளுக்கு ஒரு கவர்மெண்ட் வந்து அழகான ஒரு வேலை போட்டு கொடுத்துருக்கு, வருஷம் இன்க்ரிமெண்ட் போட்டு கொடுக்குது, போனஸ் போட்டு கொடுக்குது. இதெல்லாம் தாண்டி பிழைக்க தெரியாதவனாக இருக்காத, இந்த இடத்துல நீ வந்திருக்கிறனா அது உன்னோட டிசைனில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீ வந்து லஞ்சம் வாங்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? வாங்காதீங்க, அது வந்து களவு செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. அப்படின்னா ஒரு பொண்ணை வந்து இச்சையோடு பார்க்குறதே விபச்சாரம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பைபிளில், சரியா? அப்போ எந்த பெண்ணையும் எந்த ஆணையும் இச்சையோடு பார்க்காதீங்க. ஏன்னா உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்டவங்க உங்களுக்கு வருவாங்க. வாலிபனே, வாலிப பிள்ளையே, வாலிப மகனே, உங்களுக்கு கொடுக்கப்பட்டவங்க, உங்களுக்கு தேவனால் நிர்ணயிக்கப்பட்டவங்க உங்கள் வாழ்க்கையில் வருவாங்க, சரியா? அது வரைக்கும் இச்சையோடு ஒருத்தரை பார்க்குறத நிறுத்துங்க. கணவரே, மனைவியே, இச்சையோடு ஒருத்தங்களை பார்க்குறத நிறுத்துங்க. இந்த காரியம்லாம் நம்மளிடத்துலேருந்து வெளியில் போயிடுச்சுன்னா நம்மளுக்கு நன்மை உண்டாகுங்க, நம்மளுக்கு நன்மை உண்டாகும். நம்மளுடைய பிள்ளைங்க நல்லா வாழ்ந்திருப்பாங்க, நம்ம நல்லா வாழ்ந்திருக்க முடியும், நம்மளுக்கு நல்ல சுகம் கிடைக்கும், பலன் கிடைக்கும். அப்போ கிரியைகளுக்கு தக்க பலன் தான். அப்போ இன்றைக்கி கிரியைகளை நம்ம நிதானித்து பார்ப்போம். நம்ம கிரியைகளை நிதானித்து பார்த்து நம்ம வளர அழைக்கப்படுகிறோம். நம்ம வளரணும், நம்ம முன்னேறணும், நம்ம சந்தோஷமாக இருக்கணும், நம்ம சமாதானத்தோடு இருக்கணும் அப்படின்னா கிரியைகளை காத்துக்கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். உங்களுடைய கிரியைகளை காத்துக்கொள்ளுங்க, சரிங்களா? எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். அப்போது நீங்கள் வந்து நன்மையை விதைத்து பாருங்களேன், நன்மையை தான் பெற்றுக்கொள்வீங்க. என்றைக்குமே அது தீமையாகாது. ஒருவேளை பிழைக்க தெரியாதவன் சொன்னாலும் பரவாயில்ல, உங்களை அழைத்தவர் அவருக்கு நீங்கள் உண்மையாக இருங்க. இன்றைக்கி உங்களுக்கு மூச்சு கொடுத்துருக்குறாருங்க, அந்த மூச்சுக்கு உண்மையாக இருங்க. உங்களை இன்றைக்கி வாழ வச்சுக்கிட்டு இருக்கிறாரு, அதுக்கு உண்மையாக இருங்க. உங்களுக்கு இன்றைக்கி சமாதானத்தை கொடுத்துருக்குறாரு, அதுக்கு உண்மையாக இருங்க. தேவன் நல்லவராகவே இருப்பார். அவர் எல்லாவற்றையும் நன்மையாக நம்மளுக்கு முடித்து கொடுப்பார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடே கூட வருகிறது. ஆமேன்.